மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மேஜிக் கிடையாது. ஒரு ஃபார்முலா. சரி, அப்போ நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம வந்து அடையிறதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன். சரியா? இப்போ வந்து ஒரு கனவை நினைவாக்குதுன்னு கூட சொல்லலாம். மனசுல நம்ம வந்து ஒரு எண்ணம் வச்சிருப்போம். இதை நம்ம செயல் பண்ணணும்னு நினைச்சிருப்போம். அந்த செயல் வந்து நினைக்கிறது வந்து அச்சீவ் பண்ணால் அதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு போட்டித் தேர்வில் இல்லை ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டாப்பர் ஆகும்னு நினைக்கிறீங்க. அது வந்து நீங்கள் மனசுக்குள்ள அது வந்து உங்களுக்கு நினைக்கிறீங்க. அந்த நினைச்சது வந்து ஒரு நாள் நடந்துருது. அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். புரியுதா? மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறது வந்து நடக்கிறது. இப்போ இது வந்து எப்படி நம்ம இதுக்கான எப்படி நம்ம மனசுல நினைச்சது நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது இந்த இந்த கிளாஸ்ல. புரியுதா? இப்போ எப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அது நடக்கும். ஆனா அதுக்கு வந்து என்ன செய்யணும், அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணணும். சரியா? அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாட் முதல்ல நம்ம வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம இதை அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். நான் இந்த எக்ஸாம்ல பாஸ், இந்த டாப்பரா வரணும், நான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் வந்து எமோஷன் கனெக்ட் பண்ணணும். புரியுதா? எமோஷன் அப்படின்னா வந்து உணர்வுபூர்வமா இப்போ இந்த எக்ஸாம் நான் பாஸ் பண்ணனா என்ன நடக்க போகுது, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணனா வந்து நான் வந்து எனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு பணம் வரும். இது மூலமாக வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சால்வ், எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு மருந்து வாங்கி தருவேன். இப்போ எமோஷன், இந்த உணர்ச்சியை கனெக்ட் பண்ணணும். நான் இந்த படிச்சு நான் இந்த வேலைக்கு போனால் நான் நிறைய பேரை வந்து ஒரு டாக்டரை நிறைய உயிர்களை காப்பாற்றுவேன், அது மூலமாக வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து உணர்ச்சியாக அந்த உணர்வுபூர்வமாக வந்து அதை வந்து நம்ம வந்து உணர்வை கனெக்ட் பண்ணணும். வெறும் எண்ணமாக மட்டும் இல்லாமல் எண்ணத்தில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், உணர்வுகளை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இப்போ இன்டென்ஷன் இருக்கும். இன்டென்ஷன் நோக்கம். நான் வந்து ஒரு மனசுல ஒரு நோக்கத்தோட அந்த நோக்கம் இருக்கணும். இந்த இந்த நோக்கத்துக்காக நான் செயல்பட போறேன், என் பர்பஸ் இது, என் வாழ்க்கையினுடைய நோக்கமே இது, இந்த நோக்கத்துக்கு நான் பிறந்தனுடைய நோக்கம் இதுதான். நோக்கம் எதுக்காக பிறந்திருக்குன்னா மற்றவங்க ஹெல்ப் பண்றதுக்காக, மற்றவங்க சந்தோஷப்படுறதுக்காக அப்படிங்கிறது அது இன்டென்ஷன் இருக்கும். இந்த நோக்கத்துக்கு இந்த செயல் செய்யப்படும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அலைன்டு ஆக்ஷன். இப்போ என்கிட்ட வந்து எண்ணம் இருக்குது, நான் உணர்வுபூர்வமாக அதை நினைக்கிறேன், எனக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த இதில் பாஸ் பண்ணணும், இதில் நிறைய நான் வந்து டாப்பர் ஆகணும், எனக்கு இந்த 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 எக்ஸாம் எழுதி முடிச்சு நான் படித்து நான் வேலைக்கு போகணும்னு நீ நினைக்கிறேன். அப்போ அது வந்து ஏன் அதுக்கு அந்த வேலைக்கு நான் போகணும், நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலையை நான் மேம்படுத்தணும், எங்கள் அப்பாவுக்கு வறுமையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும், எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எமோஷனாக ஒரு உணர்வுபூர்வம் பண்ணுறேன். அப்புறம் இன்டென்ஷனும் இருக்குது. ஒரு நான் பிறந்தனோட நோக்கமே வந்து இந்த என்னுடைய மற்றவங்க சேவை செய்யணும், இந்த நோக்கத்தோட இந்த வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு. ஆனால் அலைன்ட் ஆக்ஷன், அதுக்கு வந்து செயல்படணும். இல்லையா? செயல்படாம வெறும் எண்ணம் மட்டும் இருந்தா அது கண்டிப்பா நடக்க போறது இல்லை. அப்போ அப்படின்னா ஆக்ஷனும் இருக்கணும், சேரணும். அப்போ இப்போ இதெல்லாம் இருக்குது ஆனா வந்து தடைகள், பிளாக்ஸ், டிவைடட் பை பிளாக்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த எண்ணம் இருக்குது, எனக்கு செயல்படணும்னு நினைக்கிறேன், ஆனா வந்து எனக்கு அதை செய்ய விடாம தடுக்கக்கூடிய தடைகள் இருக்கு. அப்ப இந்த தடைகள் வந்து அதாவது வகுக்கிறாங்க. இப்போ இப்போ இந்த கிளாஸ்ல என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஃப்ரேம் ஃபார் அச்சீவிங் கோல்ஸ். உங்களுடைய கோல் இருக்கு, உங்களுடைய எண்ணங்கள் இருக்கு, இந்த எண்ணத்தை வந்து நீங்க அடைய ஆசைப்படுறீங்க. அப்போ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ப்ராக்டிக்கலா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். சரியா? ஜஸ்ட் வந்து ஒரு இது மாதிரி கிடையாது, வெறும் இந்த ஒரு ஒரு தியரி கிடையாது. சரியா? இது ஒரு ப்ராக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். அப்போ இந்த ப்ராக்டிஸ் மிராக்கிள் மார்னிங், மிராக்கிள் லைஃப் இந்த குழுவில், இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு நினைக்காத நடக்கிற கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்போ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா